ஹாய், இன்னைக்கு இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் வந்து சிவகாசி டு சாத்தூர் அந்த ரோட்டில் வந்து கோணம்பட்டிங்கிற ஊர். இங்கே வந்து நாங்கள் இப்போ பஸ்ஸுக்கு சிவகாசி போகிறதுக்காண்டி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து 1.25 மணி நேரம் ஆச்சு. கரெக்டாக நான் இன்னும் பஸ் வரல. ஒரே ஒரு பஸ்ஸு தான் வந்துச்சு. அது ரொம்ப கூட்டமாக யார் ஏற முடியல. பாதி பேர் ஏறிட்டாங்க, பாதி பேர் உட்காந்துருக்கோம். எங்களுக்கு ஃப்ரீ பஸ்லாம் வேண்டாம் சார். எங்கள் ஊருக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒரு பஸ்ஸு இல்லை, ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருந்தால் போதும். அவசரமாக போகிறவங்க எப்படி போக முடியும்? உள்ளேயே 2 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் பஸ் ஏறுறோம், சும்மா வந்து ஏறலை. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறேன், கிளம்பி வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோம். அதே ஒரு ஹாஸ்பிட்டல் அது மாதிரி போகணுங்கிறவங்க எப்படி போவாங்க? அதுவும் ஒரு பஸ் நிற்க மாட்டுது சார். தயவு செஞ்சு பஸ் விடுங்க சார். அப்படின்னா கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் நிற்கிது. அந்த கவர்மெண்ட் பஸ்ஸும் வரல. ப்ரைவேட் பஸ் எங்கள் ஊரில் நிற்க மாட்டேங்கி. எங்கள் ஊர் கோணம்பட்டிக்கு ஏன் பஸ் நிற்க மாட்டேங்கி? ஏன் நாங்களாம் கோணம்பட்டிக்காரங்களாம் பஸ்ஸில் போகக்கூடாதா? மேம் வந்து இவ்வளோ இமீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க நாங்கள் வந்து எதிர்பார்க்கல. அதனால் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் மேம்க்கு. வந்து இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய நன்றியாக நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து வீட்டிலேருந்து ரோடு வரைக்கும் நடந்து போய் தான் பஸ் ஏறணும். இப்போ ஊருக்குள்ளே பஸ் வந்தது எங்களுக்கு வந்து இது வந்து 1 நாள் 2 நாள் கனவு இல்லை. இது வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஊரில் பஸ் இல்லாதனால பஸ் வந்தது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு வந்து ரொம்ப நன்றி மேம்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அமைச்சர் கீர்த்தனா மேம் அவங்களுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய நன்றி. இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் நாங்கள் வந்து மிகப்பெரிய நன்றியை வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம். மினிஸ்டர் கீர்த்தனா மேம்கிட்ட நாங்கள் வச்ச கோரிக்கையை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே பஸ் வந்துச்சு. ஸ்டாப்பில் அதிகப்படியான பஸ் நிப்பாட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் போகிற பிள்ளைங்க, இந்த காலேஜு, ஹாஸ்பிட்டல் போகிறவங்களுக்குலாம் எங்களுக்கு இந்த 1.5 கிலோமீட்டர் நடந்து போய் பஸ் ஏறி போகிறது கொஞ்சம் ரொம்ப சிரமமாகவே இருக்குது. அது இந்த பஸ்ஸு ஊருக்குள்ள வர்றது எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.